ஐயா வணக்கம். வணக்கம்யா. இப்போ இந்த வாக்காளர் சீர்திருத்த பட்டியல்னு சொல்லி புதுசாக வந்து வெளியிட்டிருக்காங்கய்யா. ஆமாம், அதாவது இருக்கிறவர்கள்ட்ட சீர்திருத்தம் பண்ணியிருக்கோம்னு, அதே மாதிரி புதுசாக சேர்றவங்களுக்கான பட்டியலுக்கு போயிட்டு இருக்கு. அதில் உங்களுடைய கருத்து, நீங்கள் ஒரு முன்னால் வந்து ஒரு அரசாங்க அதிகாரியாக வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிருக்கீங்க, பல அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த வந்த எஸ்ஐஆர் கூடிய அப்டேட்டட் லிஸ்ட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? ஐயா, நான் வந்து 2012 பணி ஓய்வு பெற்றேன். நான் விஓ, ரிட்டையர்டு விஏஓ. எனக்கு இந்த வாக்காளர் பட்டியல் சம்மந்தமாக இருக்கிற குளறுபடிகள், எப்படி எலெக்ஷன் நடக்குது, என்னென்ன எலெக்ஷனில் தவறு நடக்குது அப்படிங்கிறது பூராமே எனக்கு நல்லாவே தெரியும். இதனுடைய அடிப்படையை உத்தியோகம் பார்க்கும்போதே நான் இந்த வாக்காளர் பட்டியல் சம்மந்தப்பட்ட பணிகளை வந்து அதிகாரிகளுக்கு புகார் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரிட்டையர் ஆனதுக்கு பின்னாடி அதிலிருந்து இப்போ வரைக்குமே நான் புகார் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாக்காளர் பட்டியல் பூரா தப்பு, தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல் பூரா தப்பு. அதனால கிட்டத்தட்ட 30-35% போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 38 கலெக்டருக்கு, தமிழ்நாட்டில் இருக்க 38 கலெக்டருக்கும் நான் புகார் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையும் என்னுடைய புகார்கள் இருக்கு. அதுல இருந்து பதிலும் எனக்கு வந்திருக்கு, நாங்கள் சரி பண்றோம்னு சொல்லி. ஆனா இதுவரைக்கும் சரி பண்ணவே இல்லை. அதையும் நான் குற்றச்சாட்டை சொல்லி, ஏற்கனவே ஈரோடு கிழக்குல 2 தரம் எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் 2 நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் நின்றாங்க, விக்கிரவாண்டியிலையும் நின்றாங்க. எல்லா இடத்துக்குமே நான் போய் இந்த சம்பந்தம் வாக்காளர் பட்டியல் பூரா தவறாக இருக்குது, தேர்தல் நடத்துறது முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு, கட்சிக்காரருக்கும் சொல்லியிருக்கேன், அதிகாரிகளுக்கும் எல்லாருக்கும், விழுப்புரம் ஆர்டிஓ, ஈரோடு கிழக்கு மாநகராட்சி கமிஷனரு, கலெக்டர் எல்லாருக்குமே புகார் பண்ணியிருக்கேன். ஹைகோர்ட்டுக்கும் புகார் பண்ணியிருக்கேன். அதன்படி சரின்னு சொல்லி இவ்வளோ நாள் தேர்தல் நடந்துக்கிட்டு, தப்பான தேர்தல் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 வருஷமாக தவறான நடந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் இருந்து எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இதை மனசு எனக்கு தாங்காமல், இது நாடு நல்லா இருக்கணுமே, தேர்தல் வந்து ஜனநாயகத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய தேர்தல் வந்து பொது தேர்தல் வந்து கரெக்டாக இருக்கணுமே அப்படிங்கிறது ஆதங்கத்தில் நான் அன்னையிலிருந்து 12 வருஷமாக இப்போ தொடர்ச்சியாக ரிட்டையர் ஆனதுலேருந்து நான் அனைத்து மாவட்ட கலெக்டருக்கும் நான் பதில் சொல்லிக்கிறேன். தேர்தல் ஆணையத்துக்கும் நான் கடுமையான புகார்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. சரி, அதுதான் முடிஞ்சு போச்சு, எஸ்ஐஆராவது கரெக்டாக நடக்குமான்னு பார்த்தா அதுவும் தவறு. ஒரு சில இறந்தவங்களை மட்டும் நீக்கியிருக்காங்க. பாக்கி தவறுகள் பூரா அப்படியே, ஏற்கனவே பழைய தவறு பூரா அப்படியே தான் இருக்குது. எந்த தவறுமே அவங்க வந்து நிவர்த்தி பண்ணவே கிடையாது. இப்போ வரைவு வாக்காளர் பட்டியலில் எதுவுமே ஒழுக்கமே கிடையாது. சரி, பூராமே தவறு, பழைய தவறு திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதை வந்து இன்னும் மறுபடியும் சரி பண்ணி இது பண்ணலாம். ஒரு வாரத்தில் நான் ஒரு மாதம்லாம் கெடு கொடுத்தாங்க. நான் வந்து சொல்கிறேன், என்னுடைய சவால், நான் சவாலாகவே சொல்கிறேன். நான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வாரத்தில் ஒரு பட்டியலை கொடுக்க சொல்லுங்கள். நான் 100% போலாகிற மாதிரி உண்மையான ஒரு பட்டியலை நான் தயார் பண்ணுறேன். எந்த வாக்காளர், தமிழ்நாட்டில் எந்த வாக்காளர் பட்டியல் கொடுத்தாலும் சரி, எந்த பாகம் கொடுத்தாலும் சரி, நான் அதை சரி பண்ணி தரேங்கிற ஒரு உறுதிமொழியை நான் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிச்சேன். தேர்தல் ஆணையம் பண்ற வேலை பூராமே தப்பு. மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய கலெக்டருக்கு பண்ணுறது பூரா தப்பு. கீழே இருக்கிற ஆர்டிஓ பதிவு அலுவலர்கள் செய்கிறது பூராமே தப்பு. ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குறாங்க. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ புதுசாக வந்த அந்த வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் புதுசாக வந்திருக்கிறதுல நாங்கள் வந்து 1 கோடி பேர் பக்கத்தில் நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்புறம் அது என்ன கணக்கு? 1 கோடி பேர் நீக்கியிருக்கோம்னு 97 லட்சம் பேருன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இரட்டை வாக்காளர் இருக்காங்க. ஊர்ல குடியில்லாதவங்க இருக்காங்க. கல்யாணமாயி வெளியே போன பிள்ளைய அப்பா கூட இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து போலி வாக்காளர் அங்க வீட்டுக்காரருடையும் சேர்த்துக்குருவாங்க. இங்கேயும் வந்து டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி எல்லாம் 5 தடவை இருக்காரு. ஒரு வாக்காளர் வந்து 5 தடவை இருக்காரு. ஆமா, ஒரே நீங்க பார்த்த ஏதாச்சும் ஒரு மாதிரி படிவத்துல, மாதிரி லிஸ்ட்ல அப்படி யாராச்சும் இருக்கிறாங்க நீங்க கண்டுபிடிச்சீங்களா? நான் சொல்றேன், நான் உங்களுக்கு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு கொடுக்குறேன். நான் டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி எல்லாம் இருக்கு, இன்னும் இருக்கு. இது வந்து நான் பகிரங்கமா நான் சொல்றேன். நான் உங்களுக்கு ஆதாரமா, எனக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போ இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில அதிகாரப்பூர்வமா ஒரு BLO 2 பதிவு பண்ணி, இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய BLO எல்லாமே இப்ப திருத்தத்தை பண்றதுக்கு களத்துல போய் செய்யறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் பெயர் வந்து உங்களுடைய வாக்குச்சாவடி நான் சொல்றேன்.
எந்த பிஎல்ஓ எந்த வேலையும் பார்க்கலைங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ உங்க நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கோம் நாம் தமிழ்ல. ஆ. இப்போ நீங்க அதுக்கு BLA 2 ஏதாச்சும் ஒரு உங்க வாக்குச்சாவடிக்கு நீங்க உங்களை பதிவு பண்ணிருப்பீங்கல்ல. ஆமா. அப்போ உங்களுடைய வாக்குச்சாவடியில வந்து உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல, இன்னார் வந்து டூப்ளிகேட்டா இருக்காங்க, இதை நீங்க ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா நீங்க சொல்லலாம்ல. அதை முன்னெடுத்து போயிடலாம். அப்ப அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா மீதி பேர் எல்லாருமேவும் அதை பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்ப நடக்காம இருக்கு அதானே அர்த்தம்? பிஎல்ஓவே பிஎல்ஓ தவறு பண்றாங்க, தவறு. ஆனால் இது வந்து தமிழ்நாடு அளவுக்கு வந்து போலி வாக்காளர்களை காலி பண்ணாங்கன்னு சொன்னா மக்கள் மத்தியில பெரிய பிரபல இது ஒரு பிரளயம் வரும், மனசங்கடம் வரும் அப்படிங்கிறத வச்சு அரசாங்கம் வந்து இதை வந்து மறைக்குது, குற்றச்சாட்டு மறைக்குது. இன்னும் வந்து நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப நம்ம கையில என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் அரசாங்கம் அதை செய்யணுங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம வாக்குச்சாவடியில இதை நம்ம சரி பண்ணிடலாமேங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறேன். நம்ம வாக்குச்சாவடி என் வாக்குச்சாவடிக்கு வர சொல்லுங்க. அந்த பிஎல்ஓவையும் அந்த முனிசிபாலிட்டியில் இருக்க கதவு நம்பர் போட வேண்டிய நபரும் வர சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், ஏற்கனவே நமக்கு அந்த பட்டியல் வந்து கொடுக்குறாங்கல்ல சார். இது வரைக்கும் நாங்க இத்தனை பேர்த்த வந்து வரவு பட்டியல வச்சிருக்கோம், இந்த வரவு பட்டியல் இத்தனை பேர்த்த நீக்கிட்டோம், இது நீக்கினவங்களோட பட்டியல், இந்த நீக்கினவங்க யாராச்சும் தவறா இருந்துச்சுன்னா சரி பண்ணி கொடுங்கன்னு BLA கேக்குறாங்கல்ல. கேக்குறாங்க. அதிகாரிகிட்ட போனாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு ஆள் வந்து எத்தனை உங்களுடைய பூத்துக்கு மட்டும், இப்ப நீங்க BLA இருக்கக்கூடிய பூத்துக்கு மட்டும் நீங்க அதை செஞ்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா உங்ககிட்ட அந்த இப்ப அதிகாரம் வந்துருச்சுல்ல. ஆமா. அப்ப உங்க பூத்துக்கு நீங்க செஞ்சிட்டீங்களா? நான் என்னுடைய இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். என்னுடைய வார்டு கொடுக்கணும் இல்லைங்கயா? இன்னும் 2 நாள் 3 நாள் இருக்கு, கொடுத்து இதை மாத்துங்கன்னு சொல்லணும்ல. மாத்தி நம்ம ஒண்ணு மட்டும் நான் மட்டும் இல்லைங்க. உங்க பூத்துக்கு நீங்க BLA நீங்க பண்ணலாமே, அதான் நான் கேக்குறேன். பண்ணுவான். அந்த உங்க பூத்துக்கு நீங்க பண்ணிட்டீங்க, சிறப்பு. இதே மாதிரி மத்ததுக்கு இன்னும் பண்ணணுங்கிறீங்க. கதவு நம்பர் இல்ல, கதவு நம்பர் சரியில்லை. ஒரே ஒரு 1 நம்பர் கதவு நம்பர்ல 70 ஓட்டு 60 ஓட்டு இருக்கு. எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல, என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. நான் இப்ப இல்லைங்கயா, முந்தல்ல இத பிரச்சனை வந்திருக்கு. ஒரே முகவரியில கதவு என்ன மட்டும் 1 2 3 4 5 மாத்தி போட்டு 100 வாக்காளர் இருக்காங்க. ஆமா. அதை கேட்டதுக்கு BLA என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த அந்த அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, அதை திருத்ததுக்கு ஒரு தனி படிவம் இருக்கு, அவங்க யாரும் ஃபில் பண்ணி கொடுக்கல. அதனால நாங்க இன்டென்சிவ் ரிசர்ச் ரிப்போர்ட், இந்த இன்டென்சிவ் ரிவிஷன்ல அவங்க நாங்க நீக்காம அவங்க பேரை அப்படியே வச்சிருக்கோம். ஆனா முகவரி மாத்ததுக்கான பட்டியல் கொடுத்தாங்கன்னா முகவரி மட்டும் மாத்திக்கிறோம், ஆனா வாக்காளர் உண்மைங்கிறாங்களே. அதாவது வாக்காளர் உண்மைன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, அது பொய். ஆனா SIR ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. படிவம் வாங்குவார் அவரு, எத்தனை படிவம்? ஒரு SIR முதல்ல மாதிரி தமிழ்நாடு முழுக்க வாங்க முடியுமா? எல்லா பூத்துலயும் வாங்க முடியுமா? எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும். இப்ப அவங்க என்ன சொல்லி வந்தாங்க, இது வந்து வாக்காளர்களை ஏமாத்துற வேலை. அரசு அதிகாரிகள் அன்னையிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன், இப்ப ஒரே முகவரியில 100 பேர் இருக்காங்க, ஒரே முகவரி 100 பேர் இருக்கிறது தப்பா? இது அந்த 100 பேருமே இல்லைங்கிறீங்களா? இந்த படிவம் கொடுக்கறது இதெல்லாமே மக்கள் வந்து ஏற்கனவே அந்த படிவம் கொடுத்து இப்ப SIRல கொடுக்க சொல்லும் போதே பெருங்குழப்பம் வந்துச்சு. அது மாதிரி இந்த 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 8ங்கிறது எல்லாமே இதெல்லாம் படு மோசம்ங்க. இது ஒரு பட்டியல் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்க இப்படி இருக்கு, தொகுதி முழுக்க இப்படி இருக்கு. அப்ப இந்த கழிச்ச இந்த 1 கோடிக்கு பதிலாக குறைஞ்ச ஒரு 4 கோடி பேராச்சும் கழிஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? அதாவதுங்க, இப்போ 97 லட்சம் காலி ஆயிருக்கு, இன்னும் கிட்டத்தட்ட 50 லட்சம் காலி ஆகும், 60 லட்சம் காலி ஆகும். இந்த போலியான ஓட்டுகள் இன்னும் இருக்கு, டபுள் என்ட்ரி இருக்கு, ட்ரிபிள் என்ட்ரி இருக்கு. ஆள் குடி இல்லாதவங்க போலி வாக்காளர் பூரா நிறைய இருக்காங்க. வெளி மாநிலத்தில் இருக்கிற மலையில இருக்கவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. இதுகெல்லாம் சரி பண்ணணும். அதைத்தான் சொல்றேன் நானு. ஒரு பட்டியல் ஏதாவது ஒண்ணு என்னுடைய பட்டியலுக்கு வாங்க, கம்பத்துல இருக்க பட்டியலுக்கு வாங்க, இல்லை சின்னனூர்ல இருக்க பட்டியலுக்கு வாங்க. நான் இதை நிறுவனம் பண்றேன். நான் 100% போலாகிற மாதிரி புதுசா பட்டியல் ஒரு வாரத்துல எடுத்து தரேன். சும்மா அந்த அதிகாரிகள் வந்து எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி நம்மளை ஏமாத்த முடியாது, ஏமாத்த கூடாது அப்படின்னு சொல்றேன். உங்க போராட்டத்தை கண்டனத்துக்கு நாங்க சொல்றோம். நாங்க உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறதுல பெரிய பங்கேற்பதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மீறி போக உங்களுடைய தொடர் முயற்சி இருந்துட்டே இருக்கணும், பெரிய மாற்றங்கள் நிகழும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றிங்க.